ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸ்னா எம்பிவி சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோட பவர் ட்ரிபிள்எஸ் ரேங்க் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அவன் பவர்ஸோட பொட்டன்ஷியல் தானே தவிர்த்து அவனோட ரேங்க் இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எம்பிவி சீசன் 1 எபிசோட் 10. இப்போ நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்மொழிக்கிறான். மிலிட்ரி பேஸுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. டேகாவ் டாக்டருக்கு ஃபோன் அடிக்கிறா. அப்படின்னு வா சொல்லவும் என்னன்னு கேட்டா கனெக்ஷனே கிடைக்கல அப்படின்னு வா காமெடி பண்றா. இப்போ வைஸ் கேப்டனா இருக்கிறவன் தான் எக்ஸ்பிளைன் பண்றான். பர்னிங் பிளட் மெட்டபாலிசத்தை வச்சு தான் உன்னோட பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விடும். உன் பிளட் கூட இது பர்ஃபெக்டா மெர்ஜ் ஆயிருக்கு. பட் ஆனால் உன்னோட மெட்டபாலிசம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸ்பிரிச்சுவல் ரேங்க் நீ கூட்டலைன்னா கூடிய சீக்கிரம் செத்துருவ. 7 நாள் தான் இருக்குன்னு டைம் கொடுக்குறாங்க. சப்போஸ் இவன் செத்துட்டா டெட் பாடியை ரிசர்ச்சுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வைஸ் கேப்டன் சொல்றான். ஸோ நம்ம ஹீரோ 7 நாளுக்குள்ள பிரான்ஸ் ரேங்க்ல இருந்து சில்வர் ரேங்க்கு ப்ரமோட் ஆகணும். டார்க் நைட்டா அவங்களோட முடிஞ்ச ஹெல்ப் எல்லாத்தையுமே பண்றாங்க. எனர்ஜி கிறிஸ்டல் அப்சர்வ் பண்ண ரேங்க் கோடுன்னு சொல்லவோ இப்போ பிரான்ஸ் ரேங்க் 4 ஸ்டாருக்கு நம்ம ஹீரோ ப்ரமோட் ஆகிறான். 7 நாள்லாம் இல்ல 7 மணி நேரத்துல நான் இப்ப பாருங்க சில்வர் ரேங்க் போயிருவேன். அடுத்த கிறிஸ்டல்ல நம்ம ஹீரோ உடைச்சா எதுவுமே ஆக மாட்டேங்கி. நெக்ஸ்ட் ரேங்க்கு போக அதிக ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி டீஹாங் சொல்றாங்க. சில்வர் ரேங்க்கு போக 3 வருஷம் ஆச்சுன்னு சொல்லவும் அண்ட் ஒன் டேலண்ட்டை கால்குலேட் பண்ணும்போது உனக்கு 2 மாசம் தேவைப்படும் சொன்னா அப்புறம் ஒரு 7 நாள் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டா நாங்க உனக்கு கொடுக்கல, உனக்கு அவ்வளவுதான் டைம் இருக்குன்னு டீஹாங் சொல்றா. செத்துட்டான் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம்னு இவங்க யோசிக்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இப்போ நான் என்ன பண்ண நம்ம ஹீரோ கேட்டா உயிர் ஆபத்துல இருக்கிற சிச்சுவேஷன்ல உன் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. 24/7 இனி நீ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இரண்டு டீஹாங் சொல்றா. கண்டிப்பா இவன் சாவதான் போறான். மார்ஸ் கோட்ல சோல்ஜர்ஸ் பேசிக்கிறாங்க. 7 நாள் கஷ்டப்பட்டு செத்துட்டானு செத்த அப்புறம் இவங்க சாலியா சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். ஹே வெண்டி, நீ தான் என்ன காப்பாத்தணும் நம்ம ஹீரோ சொன்னா. இந்த வாரத்துக்கான லிமிடெட் பிரைஸ் தம்பிங் பாப்ராக்ஸ் உங்ககிட்ட பாயிண்ட்ஸ் இல்லன்னு வெண்டிங் க்ளோஸ் ஆகும். எல்லாரும் ஒரே நேரத்துல என் கூட ஃபைட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்பியருக்கான ஸ்கில் நம்ம ஹீரோக்கு அன்லாக் ஆகுது. எல்லாரையும் அடிச்சு போட்டு அவங்க நெகட்டிவ் எமோஷனை பாயிண்டா கன்வெர்ட் பண்ணி நம்ம ஹீரோ கலெக்ட் பண்றான். ஃபைட் பண்றதுனால ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரேட் அப்சார்ப்ஷனும் அதிகமா இருக்கு. இந்த ஹார்ட் தம்பிங் ராக்கும் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. அதை போட்டு இப்போ நம்ம ஹீரோ குளிக்கலான்னு பார்த்தா நைட்டும் சர்ப்ரைஸா அட்டாக் பண்ணலாம். நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண சோல்ஜர்ஸ் வராங்க. இந்த ஹார்ட் தம்பிங் ராக் வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்சர்வ் பண்றதுக்கு அதிகப்படுத்தும். இப்போ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போனவன் நம்ம ஹீரோ மேல பாசத்துல விழுந்துருத்தான். இவ்வளவு பெரிய போல வச்சு போல் டான்ஸ் ஆட வந்தியா நம்ம ஹீரோ காமெடியா பேசிட்டு இருந்தா. டான்ஸ் ஆடுறத பார்க்கணும்னு அவனும் போல் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருந்தான். வெண்டிங் இந்த ஹார்ட் ராக்கோட சைடு எஃபெக்ட் என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா எல்லாரும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா அப்படின்னு சொல்லி போல் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஹார்ட் ராக்கோட சைடு எஃபெக்ட் எல்லாரும் நம்ம ஹீரோக்கு அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. 8 மணி நேரத்துக்கு இந்த சைடு எஃபெக்ட் இருக்கும் சிஸ்டம் சொல்லுது. நைட் ஃபுல்லா சோல்ஜர்ஸோட லவ் டார்ச்சர்னால நம்ம ஹீரோவால தூங்கவே முடியல. காலை மட்டும் அமைக்கிக்கோங்க, மேலெல்லாம் வந்துடாதீங்க நம்ம ஹீரோ சொன்னா மொத்த பாடியவா அமைக்கி விட்டுட்டு இருக்காங்க. 8 மணி நேரம் கழிச்சு அவங்க இப்ப நார்மல் ஆயிட்டு யாருங்க சாக போறா இவன் தான் யாருன்னு தூங்கிட்டு இருக்கா இவன் தான் ட்ரைனிங் இல்லாம சாக போறது இவன் தான் அப்படின்னு சொல்லி காமெடி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இப்போ அவ்வளவுதான் கடுமையா காலையில ஃபுல்லா ட்ரைனிங் போகுது. கிறிஸ்டல்ஸை நம்ம ஹீரோவோ ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஸ்பிரிச்சுவல் ரேங்கோ கொஞ்சம் கொஞ்சமாக கூடிட்டு இருக்கு. இந்த ஹார்ட் ராக்கை போட்டு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறதுனால இந்த சோல்ஜர்ஸும் நம்ம ஹீரோக்கு மயங்குறாங்க. இல்லை ட்ரைனிங்கு நைட்டு டார்ச்சர்னு இப்படியே நம்ம ஹீரோ லைஃப் ஓடிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ கண்டினியூஸாக தூங்காமையே இருக்கான். இன்னைக்கு நைட்டும் சோல்ஜர்ஸ் வராங்க. பட் நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிருந்தான். டேகாவோட ரூமுக்கு நம்ம ஹீரோ போறான். இங்க தான் அவனுக்கு தேட மாட்டானுங்க, ப்ளீஸ் என்ன உள்ள விடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ உள்ள வரவோ டக்கு நம்ம ஹீரோவா ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். சைடு எஃபெக்ட் இருக்கிறதுனால இவ்வளவு நம்ம ஹீரோக்கு அட்ராக்ட் ஆகுறா. ஜஸ்ட் 1 hour தான், நான் குயிக்கா தூங்கிட்டு போயிருந்தேன். 7 நாள் தூங்கலைன்னா கூட நான் செத்துருவேன் நம்ம ஹீரோ சொல்றான். காஃபி வேணுமா அப்படின்னு வா கேட்கறா. சரி நம்ம ஹீரோ வாங்கி குடிச்சிட்டு தூங்கவான்னு யோசா திரும்பவும் காஃபியை ஊத்தியா வா கொடுக்குறா. கோல்டன் ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டல் உனக்கு கிடைச்சிருச்சுன்னா நீ கண்டிப்பா சர்வைவ் ஆயிருவா அப்படின்னு வா வந்து சொல்றா. நீங்க இல்லாம இது பாசிபிள் இல்ல, உங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா நான் உன்னை சாக விட மாட்டேன் அப்படின்னு வா ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கா. என்கிட்ட இருந்து நீ வேற ஏதாச்சும் எதிர்பார்க்கறியான்னு டீஹாங் கேட்க இல்லாம அவன் ஃபேஸ் நான் பார்க்கணும் நம்ம ஹீரோ கேட்கறான். டக்குன்னு நம்ம ஹீரோவை பஞ்ச் பண்ணிருத்தா. நம்ம ஹீரோவை இப்ப அப்படியே நிம்மதியா தூங்கி இருந்தா. நைட்டு ஃபுல்லா நல்லா தூங்கிட்டான். இப்ப காலையில காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவை இப்ப எழுப்பி விட்டு சீக்கிரம் ட்ரைனிங்க்கு வா அப்படின்னு சொல்லி அவ கூட்டிட்டு போறா. வைஸ் கேப்டன் அங்க வரவும் இப்பதான் இவன் ரூமுக்கு ட்ரைனிங்க்கு வந்தானவா சமாளிக்கிறா. அந்த ஒயிட் ஷார்க் மெம்பர்ஸ் நம்ம வண்டியை கடத்திட்டாங்க. சோ கோல்டன் கிறிஸ்டல் டயத்துக்கு வராதுன்னு வைஸ் கேப்டன் சொல்றான். ஆல் யூனிட் ஸ்பிரிச்சுவல் வேல்யூ இருக்கிற எல்லா கிறிஸ்டல்ஸையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு எனக்கு கண்டிப்பா அட்லீஸ்ட் 10 கோல்டன் கிறிஸ்டலாச்சு தேவைன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டுங்க நான் செத்துட்டோம்னா நீயும் செத்துருவ. ஸோ இதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு ஃபைனல் சொல்யூஷன் இருந்தா அதை தா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோவும் அந்த டிராவை ஸ்பெண்ட் பண்றான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு ஒரு ஃபார்மல் பிரைஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு கிறிஸ்டலை கொடுக்குது. இந்த கிறிஸ்டல் என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா இது உங்களை ரொம்ப அழகா மாத்தும் அப்படின்னு சொல்லி அது சொல்லவும் ஆக போற நேரத்துல ஹேண்ட்ஸம் ஆகி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். கொஞ்சம் கிறிஸ்டல்ஸ் தான் இவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. டீஹாவ் ஸ்பிரிச்சுவல் டெஸ்ட்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கலந்துக்கிடுவேன்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை நான் செத்துட்டோம்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நான் வரமாட்டேங்கிறத சொல்லிடு. அப்புறமா அந்த புட்டிங் அதை ஓலியாங் கூட
அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இந்த ஹேட்டை ஷாவாக்கு கொடுத்துட்டு அவளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்ஷோக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த துணி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் இதை எரிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ என்ன மாஸ்க் இல்லாம பாக்கணும்னு ஆசைப்பட்டல அப்படின்னு சொல்லி டீஹாங்க அதை கலட்டி காமிக்கிறா. நீ மாஸ்கோட தான் நல்லா இருக்க நம்ம ஹீரோ சொல்ல போட்டு அப்பனா வா பஞ்சு விடுறா. வைஸ் கேப்டன் இதை பார்த்துட்டு கண்ணை முடிக்கிறான். நான் சர்ச் பண்ணதுல நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. டார்க் நைட்டோட ஹை ரேங்க் ஆஃபீஸர் ட்ரைனிங் இந்த கிரவுண்டுக்குள்ள பிளாட்டினம் ரேங்கிங் ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட் இருக்கு. அதோட கிறிஸ்டல் இவனை காப்பாத்தன்னு சொல்லவும் அந்த ட்ரைனிங் கிரவுண்டுக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு டீஹம் போறான். அவன் கூட சேர்ந்து சண்டை போடுறான். நீ வரதுக்கு லேட் ஆகி நான் இறந்துட்டோம்னா அதான் நான் வந்திருக்கேன் நம்ம ஹீரோ பார்த்தா. டீஹம் ஃபாஸ்டா அங்க எதையோ சென்ஸ் பண்ணி போய் பார்த்தா பிளாட்டினம் பீஸ்ட் இறந்து போய் கிடக்கு. அப்ப நமக்கு நல்லது தானே, அதோட கிறிஸ்டல் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான் நம்ம ஹீரோ போனா. டீஹம் டக்கு நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறா. அவ கை துண்டா போகுது. டார்க் நைட்டோட வைஸ் கேப்டன் தான் அவ கையை வந்து கட் பண்ணிருக்கான். அவன் ஒரு வில்லன். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஒயிட் ஷார்க் அசாசின் அந்த கோல்டன் பில்ஸ் இருக்கிற வண்டியை தூக்கிட்டாங்க அப்படிங்கிறது வைஸ் கேப்டனோட வேலையா தான் இருக்கும். அண்ட் டீஹாங்க போட்டு தள்ளுறதுக்கு நம்ம ஹீரோவை வச்சு இவன் தான் ஒரு ட்ராப்பை செட் பண்ணியிருக்கான். என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.